பாண்டியன் ஸ்டோர் சீரியல் இன்றைக்கான எபிசோடில் தங்கமேலோட அம்மா வந்து விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, என் பொண்ணு வந்து அங்கே ராப்பகலாக வேலை செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டா, அதனால தான் அவள் குழந்த வேற அபார்ஷன் ஆகி போச்சு. என் பொண்ணு வந்து அவர் கூட தான் வாழணும், ஆனால் அந்த வீட்டில் கிடையாது, அவங்க தனி கொடுத்தனும் போகணும், அதுக்கப்புறம் அந்த கடையை வந்து என் மாப்பிள்ளை பேரில் எழுதி வைக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ பாண்டியன்கிட்ட கேட்கும்போது, அப்படிலாம் நாங்கள் அந்த பொண்ணை எந்த கொடுமையும் பண்ண கிடையாது, எங்கள் குழந்த மாதிரி தான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்வார். சரவணனையும் விசாரிப்பாங்க. அப்போ நான் மயிலை வந்து வீட்டை விட்டு துரத்தி விட்டது உண்மை தான், ஆனால் அவன் என்கிட்ட வந்து ரொம்ப பொய் சொன்னான். படிப்பு விஷயம், அதுக்கப்புறம் குழந்த விஷயம், அவள் வயசு விஷயம் எல்லாமே. அதனால தான் நாங்கள் அவளை வீட்டை விட்டு அமுச்சு விட்டோமே தவிர நாங்கள் வேறு எந்த தப்புமே பண்ணலை. தயவுசெய்து அவள் கூட வாழற மாதிரி எனக்கும் எதுவும் ஜட்ஜ்மெண்ட் எழுதிடாதுங்க, இனிமேல் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி தங்கமேல் வந்து அவங்க இருந்த இடத்துலேருந்து கத்துறாங்க. என்னமாம்மா இப்படி சொல்கிறீங்க, நீங்கள் என் கூட வாழ மாட்டிங்களா, என்ன உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவங்க எல்லாருக்குமே ஜாமீன் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜ்மெண்ட் வந்துடுது. பழனி வந்து வெளியே வந்து சொல்கிறாங்க, அம்மாவை இப்போ கூட்டிகிட்டு போயிடலாம் அரசி அப்படின்னு சொல்லிட்டு. அரசி வந்து மாமா எனக்கு கொஞ்சம் தாகமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது கடைக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு. ராஜி மீனா 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. நகை விஷயத்தில் வந்து நம்ம பொய் சொல்லிட்டோம்ல, அது நம்ம உண்மையை சொல்லிடணும் அப்படின்னு சொல்லி, இனிமேல் தங்கமேலுக்கா நம்ம வீட்டில் வர முடியாதுல்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாண்டியன் கோமதி எல்லாருமே கையெழுத்து போட்டு ஸ்டேஷனை விட்டு வெளியே வராங்க. அப்போ பழனியை பார்த்தோன்னே ஹக் பண்ணிக்கிறாங்க நம்ம கோமதி. இதோட இன்றைக்கான எபிசோட் முடியுது.